ஹே கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே கொஞ்சம் புதுசாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு தடவை கேட்டால் உங்களால் மெமரி பண்ண முடியாது. பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. ரெண்டாவது பாருங்க, இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் பாருங்க கலித்தொகை. மூன்றாவது, இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நான்காவது பாருங்க, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. இதுக்கு இன்னொன்னும் கூப்பிடுவாங்க, அதாவது ஜோடியா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலத்தையும் இன்னொரு அடைமொழியால கூப்பிடுவாங்க. அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அஞ்சாவது பாருங்க, இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. ஆறாவது பாருங்க, இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். ஏழாவது, இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். எட்டாவது பாருங்க, இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். ஒன்பதாவது பாருங்க, கற்றறிந்தோர் ஏற்றும் தொகை 150 களி என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. பத்தாவது பாருங்க, தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. 11வது, வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. 12வது, பரிபாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடல். இதை வந்துட்டு ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது பாருங்க, கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். 14வது, முருகு அல்லது புலவராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் பாருங்க திருமுருகாற்றுப்படை. 15வது பாருங்க, நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. 16வது, முப்பால் தெய்வ நூல் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை உத்திரவேதம் திருவள்ளுவ பயன் ஈரடி வெண்பா என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஸோ திருக்குறளுக்கு இத்தனை பெயர்கள் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17வது பாருங்க, நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா நாலடியார். 18வது பாருங்க, அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. 19வது பாருங்க, ஐந்திணை 60 என்று அழைக்கப்படும் நூல் கைநிலை. 20வது, பாவை பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் திருப்பாவை. 21வது, திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி. 22வது, 63 புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 23வது பாருங்க, திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்பெறும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். 24வது, தமிழ் 3000 என்று அழைக்கப்பெறும் நூல் திருமந்திரம். 25வது பாருங்க, இசை பேரிலக்கணம் என்று அழைக்கப்பெறும் நூல் கருணாமிர்த சாகரம். 26வது பாருங்க, வாக்குண்டு என்று அழைக்கப்பெறும் நூல் மூதுரை. 27வது, நருந்தொகை என்று அழைக்கப்பெறும் நூல் வெற்றி வேர்க்கை. 28வது, சின்னூல் என்று அழைக்கப்பெறும் நூல் நேமிநாதம். 29வது, குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்பெறும் நூல் ஏலாதி. 30வது பாருங்க, ஆதி உலா ஞான உலா என்று அழைக்கப்பெறும் நூல் திருக்கைலாய ஞான உலா. 31வது பாருங்க, குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்பெறும் நூல் இலக்கண விளக்கம். 32வது, குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்பெறும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தாந்தாதி. 33வது பாருங்க, வழிநூல் என்று அழைக்கப்பெறும் நூல் கம்பராமாயணம். 34வது பாருங்க, சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்க. தமிழின் முதல் காப்பியம், முதல் நூல், முத்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், சமுதாய காப்பியம், தமிழரின் தேசிய காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்துக்கு இத்தனை பெயர்கள் இருக்கு. 35வது பாருங்க, மணிமேகலை துறவு என்று அழைக்கப்பெறும் நூல் மணிமேகலை. 36வது பாருங்க, மணநூல் என்று அழைக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. 37வது பாருங்க, நீலகேசி திரட்டு என்று அழைக்கப்பெறும் நூல் நீலகேசி. 38வது, தென் தமிழ் தெய்வ பரணி என்று அழைக்கப்பெறும் நூல் கலிங்கத்து பரணி. 39வது, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்பெறும் நூல் தாயுமானவர் பாடல்கள்.
ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.